சிங்கப்படுத்தினாலும் துன்புறுத்தினாலும் அது ஒரு வரவேற்க முடியாத அளவுக்கு யாராவது விமர்சித்தாலும் கூட, சித்திரம் வரைந்தாலும் கூட அவர்களுக்கு நோவுகளையோ எதையுமே ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை. இதை இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பார்க்கிற போது அவர் மீது பொய்யாய் குற்றம் சுமத்தினார்கள், அவர் காரி துப்பினார்கள், அடித்தார்கள், வதைத்தார்கள், நோவுகளை வேதனைகளை கொடுத்தார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள். அவரோ எப்பொழுதும் அவள் அறியாமல் செய்கின்றார்கள் என்று அவளுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபம் பண்ணி அவளுக்கு தமது அன்பை வெளிப்படுத்தி காட்டின பிரகாரமாக நாம் இறைவனுடைய பெயரால் அடிபடக்கூடாது என்ற அந்த முன்மாதிரியை இயேசு கிறிஸ்து விட்டு சென்றார் என்று பார்க்கின்றோம். அவருடைய சீடர்கள், ஆதி திருச்சபையில் சொல்லப்படுகின்ற அவரை பின்பற்றிய சீடர்கள், அவர்களை கூட அந்த நாட்களே அநேகர்கள் வெறுத்தார்கள், உபத்திரப்படுத்தினார்கள், நெருப்பிலே போட்டார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், கற்களால் எறிந்து கொலை செய்தார்கள், மிருகங்களுடைய குகைகளை அவர்களுக்கு போட்டு மிருகங்களுக்கு இரையாக போட்டார்கள். அவர்கள் சபிக்கவும் இல்லை, அவளுக்கு விரோதமான எந்த காரியங்களை பேசவும் இல்லை, செய்யவும் இல்லை என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த நாட்களிலே மதங்களின் பேரால் யுத்தங்களை நடத்துவது, அடிப்பது, அல்லது ஒரு நாட்டில் வாழ்கின்ற பெரும்பான்மையான மதத்தினர் சிறுபான்மை மதத்தினரை துன்புறுத்துவது, அவளுக்குரிய உரிமைகளை மறுப்பது, இதெல்லாம் வரவேற்கத்தக்க காரியமில்லை. ஒரு உதாரணத்தை நான் சொல்ல பிரியப்படுகின்றேன். அநேக வருடங்களுக்கு முன்பாக கனடா தேசத்தில் கூட பாராளுமன்றத்திலே கிறிஸ்தவ போதனைகளை சார்ந்திருந்தாலும் அது பரிசுத்த வேதாமத்தின் போதனைகளுக்கு எதிராக இருந்ததினால் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அந்த எதிரான முரணான அந்த ஸ்தாபனத்தை கனடாவிலே தடை செய்யும்படி சொன்னபோது கூட கிறிஸ்தவ மத போதகர்கள் ஏகோபித்த முறையிலே குரல் கொடுத்தார்கள். அவர்கள் பரிசுத்த வேதாமத்தின் போதனையை திரிவுபடுத்தி பேசினாலும், அது வேறு வடிவத்திலே அவர்கள் உபதேசித்தாலும், வேறு கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களை தடை செய்வது அழகான காரியம் அல்ல. அவர்கள் விரும்பினது செய்வதற்கு இந்த நாட்டிலே ஒரு உரிமையை, சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்குரிய காரணம் பரிசுத்த வேதாமத்திலே பிறரை நேசியுங்கள், இவன் சத்துருக்களையும் நேசியுங்கள் என்று சொல்லப்பட்ட உபதேசத்தின் அடிப்படையிலே வந்த கருத்து என்பதையும் சொல்லிக்கொள்ள நான் பிரியப்படுகின்றேன். அதே வேளையிலே கடவுள் ஒருவர் தான், அவர் வெளிப்படுத்தின ஒரு சத்தியம்தான். அது வெவ்வேறு பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் வெவ்வேறு வடிவமாக, வெவ்வேறு கொள்கை ரீதியாக, வெவ்வேறு சத்தியத்தின் ரீதியாக அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஒருவர் டிவியிலே வருகின்றார், அவருடைய முகம் வெவ்வேறு தேசங்களில் உள்ளவர்களுக்கு வெவ்வேறு வடிவமாக கிடைக்கவில்லை, அவர் வெவ்வேறு வடிவமாக பார்க்க போவதில்லை. அவர் பேசுகின்றார், அவருடைய பேச்சு, அவருடைய கருத்து, கொள்கைகள் வெவ்வேறு விதமாக மற்ற பிரதேசங்களில் வாழ்கின்றவர்களுக்கு, மற்ற நாடுகளில் வாழ்கின்றவர்களுக்கு போய் சேரப்போவதில்லை. அது ஒரு தேவனுடைய வெளிப்பாடு, அவருடைய போதனைகள், கற்பனைகள் ஒன்றாகவே எப்பொழுதும் மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது பரிசுத்த வேதாமத்தின் தெளிவான ஆணிவர் அக்குவரான ஒரு போதனையாக இருக்கிறது. நன்றி பாஸ்டர் மனோகரன் அவர்களே. இதெல்லாம் நேயர்கள் கேட்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். மிக ஆழமாக சிந்தித்து கேட்டால் மதங்கள் எந்த மதத்தையுமே அடிபட சொல்லவில்லை, சண்டை பிடிக்க சொல்லவில்லை, யுத்தம் நடத்த சொல்லவில்லை. இதை நீங்கள் உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ற பிரச்சனைகளை இன்றோடு நீங்கள் விட்டுவிடுவீர்களானால் உங்களிடத்தில் சமாதானமும் சாந்தியும் ஏற்படும் என்று என்னை பொறுத்த மட்டில் இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்ட போதனைகளின்படி தெரிந்து கொண்டேன். நேயர்களும் தெரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. சரி, அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்லவிருக்கின்றோம். தேவியம்மா கூறுங்கள். ஆன்மீக ஞானம் உள்ளவர்களுக்கும் கவலை இருக்குது, அந்த ஞானம் இல்லாதவர்களுக்கும் கவலை ஏற்படுகிறது இல்லையா? ஐயா, ஆன்மீக உணர்வு நம்மை எப்படி காப்பாற்றுகின்றது? ஆன்மீக உணர்வு எப்படி காப்பாற்று, அதை என்ன விதமாக அதை விளங்கப்படுத்துங்கள். நன்றி அம்மா, உங்களுடைய கேள்விக்கு நன்றி, வணக்கம். முகமது, கேள்வி விளங்கியதா? முகமது, ஆமாம், உங்களுக்கு கேள்வி விளங்கியது. நீங்கள் முதலில் கூறுங்கள். அதாவது சகோதரி என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, மிக உலகத்துல, இந்த உலகத்துல ஆன்மீகம் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றவங்களுக்கும் வாழ்க்கையில கவலை, துன்பம், நஷ்டம் எல்லாம் ஏற்படத்தான் செய்யுது. கடவுள் சொல்லக்கூடியவர்கள் அல்லது அந்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் இது வாழ்க்கையில ஏற்படத்தான் செய்யுது. இந்த நம்பிக்கை நம்ம என்ன அடிப்படையில காப்பாது என்று சகோதரி கேட்கிறாங்க. அது நல்ல கேள்வி. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வலவுலா தஃபுல்லாஹி الناس بعضهم ببعض لفسدت الارض. 2வது அத்தியாயத்துடைய 187வது வசனம்.
அதாவது இந்த உலகத்திலே மனிதர்களை ஏற்றத்தாழ்வோடு இறைவன் படைத்திருக்காவிட்டால் இந்த உலகம் கெட்டு போய்விடும் என்று கடவுள் சொல்லுகிறார். நாங்க கேட்கிறோம், கடவுள் நீதியானவர் என்று சொன்னா எல்லா மக்களையும் சமமாகத்தான் கடவுள் படைக்க வேண்டும் என்று நாங்க நினைக்கிறோம். ஆனா கடவுள் சொல்றார், இல்ல, இந்த உலகத்துல எல்லாருமே காசு பணத்தோடு இருக்கிறாங்கன்னு வைங்க, எவன் களத்துல இருந்து வயல்ல விவசாயம் செய்யறது, யாரு முடிவெட்டுறது, யாரு உழவுறது, ஒரு தொழில் கூட யாரும் செய்ய மாட்டாங்க. அப்ப உலகத்துல எல்லாருமே டாக்டர் வைங்க, நோயாளி இருக்கவே மாட்டாங்க, டாக்டர் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பாடு. அப்ப உலகத்துல ஏற்றத்தாழ்வு கடவுள் வச்சுதான் இருக்கிறாரு. கடவுள் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டா, நல்ல மனிதர்களுக்கு எல்லா மக்களையும் நாங்க சோதிப்போம். சிலருக்கு ஏழ்மையை கொடுத்து சோதிப்போம், சிலருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிப்போம், ஆட்சியை கொடுத்து சோதிப்போம், ஆட்சியை எடுத்து சோதிப்போம், படிப்பறிவை கொடுத்து சோதிப்போம், படிப்பறிவை எடுத்து போட்டு நாங்க சோதிப்போம். அப்ப எல்லா விதமான மக்களுக்கும் சோதனை உண்டு. இதுல யாரு நல்லவர்கள் என்று கடவுள் பார்க்கிறாரு. இப்போ ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன், உதாரணமாக வைங்க, உதாரணமாக ஒரு மனிதனுடைய ஒரு சின்ன குழந்தை மரணிச்சு போச்சு. இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு ஜீரணிக்க முடியாத ஆகப்பெரிய கஷ்டம் எது? அவனுடைய ஒரு ஓடி விளையாடக்கூடிய மழலை மொழி பேசக்கூடிய ஒரு குழந்தை மரணிச்சுன்னு சொன்னா அவனுக்கு பொறுக்க முடியாது. இப்படி நடந்த உடனே இந்த உலகத்துல நாங்க பாக்குறோம், அவனுடைய மிகப்பெரிய ஒரு நடிகர், முக்கியமான ஒருவர் போயிட்டார், கட்சி தலைவர் போயிட்டாருன்னு சொன்ன மனித நெருப்புல பாஞ்சி தீ குளிக்கிறான். ஏன் குளிக்கிறான்? இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாம குளிக்கிறான். இஸ்லாம் என்ன சொல்லுது? நான் இஸ்லாமிய மதகுரு என்ற அடிப்படையில அல் குர்ஆன் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு இழப்பு வந்துட்டு சொன்னா உங்களை கடவுள் சோதிக்கிறார். இதுல நீங்க பொறுமையாக நடப்பதின் மூலமாக உங்களுக்கு பெரிய அந்தஸ்துகளை இறைவன் வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலிருந்து இஸ்லாத்துக்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏற்படுற இழப்புகள், இந்த உலகத்தில் உங்களை இறைவன் பிறக்கும் போது ஏழையா படைச்சிட்டான், மற்றவங்க செல்வந்தர்களாக கொஞ்சம் பேரை படைச்சிருக்கிறான். இதுக்கு தீர்வு என்ன, நியாயம் என்ன? உலகத்துல கிடைக்காது. நீங்க மரணிச்ச பிறகு நூறுடி காலம் ஒரு முடிவில்லாத வாழ்க்கை உண்டு. இந்த உலகத்துல நீங்க செய்யக்கூடிய தியாகங்களுக்கு, கஷ்டங்களுக்கு உங்களுக்கு மறுமையில வந்து நற்கூலி உண்டு, சுவர்க்கம் உண்டு, அந்தஸ்து உண்டு என்ற ஒரு போதனை சொல்லுது. அப்ப ஒரு இழப்பு வரும்போது நாங்க என்ன சொல்லுவோம்? முஸ்லிம்கள்ட்ட கேட்டு பாருங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இப்படித்தான் சொல்லுவாங்க. ஏதோ இறைவன் நாடினான், அவனிடத்திலிருந்து வந்தோம், அவனுக்கிட்டே திரும்பி போவோம். அப்ப பெரியோரு கவலை வந்து உள்ளத்துல தாக்கக்கூடிய ஒரு கவலை சும்மா சிம்பிளா முடியுது. என்ன முடியுது? அவன் தந்தான் எடுத்துட்டான்ப்பா, கடவுளா பார்த்து தந்தான், அவனா எடுத்துட்டான். அப்ப மனிதர்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வருது. எத்தனையோ பேரை பார்க்கிறோம், கஷ்டங்களை தாங்க முடியாம என்ன செய்யறன்னு தெரியாது தற்கொலை பண்றான், அந்த வெறியில மற்றவனை கொலை பண்றான், அந்த வெறியில பாதிக்கப்பட்டவன் என்ன செய்கிறான், எத்தனையோ விஷயங்களை ஈடுபடுறான். அப்ப ஆன்மீகம் உங்களை எப்படி நெறிப்படுத்துதுன்னு சொன்னா, நீங்க இந்த உலகத்துல செய்யற தவறுகளுக்கு கடவுள் வந்து கூலி வச்சிருக்கிறார். தவறல்ல, உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்களுக்கு நீங்க பொறுமையாக நடப்பதின் மூலமாக மறுமையில் உங்களுக்கு பாரிய பெரிய அந்தஸ்து உண்டு. நீங்க ஏழையா இருக்கிறீங்களா, ஏழ்மையை பொறுத்து கொண்டு நீங்க தியாகத்தோட கஷ்டத்தோட உங்களோட வாழ்க்கையை ஓட்டுறீங்க. ஆனா இன்னொரு மனுஷனுடைய களவெடுக்க கூடாது, இன்னொரு மனிதனுடைய கொள்ளை அடிக்காம, இன்னொரு மனிதனுடைய அபகரிக்காம நீங்க இந்த உலகத்துல இருக்கிறத பொறுத்து கொண்டு நீங்க இருந்தீங்கன்னு வைங்க, மறுமையில உங்களுக்கு பெரிய அந்தஸ்து இறைவன் தருவான். உங்களுக்கு சுவர்க்கத்துல பெரிய மாளிகைகள் உண்டு, மரணத்துக்கு பின்னால உங்களுக்கு பெரிய செழிப்பான வாழ்க்கை உண்டு இஸ்லாம் சொல்லுது. சொன்ன உடனே ஒரு ஆன்மீக நம்பிக்கையுள்ள என்ன பார்க்கிறான்? வாழ்க்கையில ஒரு இழப்பு வருது, இழப்பு வந்துருச்சா, கடவுள் சோதிக்கிறாரப்பா, நான் பொறுமையாக இருக்கணும். பாருங்க எவ்வளவு சிம்பிள் ஆகுது. அப்ப பெரியோரு வரக்கூடிய சுமைய உங்களுக்கு சிம்பிளா சாதாரணமாக சுமக்கக்கூடிய ஒரு வழியை உங்களுக்கு அதாவது இறை நம்பிக்கை ஏற்படுத்து. இது இல்லாத மனிதர்களை பார்க்கிறோம், என்ன செய்கிறான்? கவலை வந்துருச்சு, போய் இதை மறக்கணுமே, எப்படி மறக்கிறது? பாருக்கு போய் சாராயத்தை குடிக்கிறான், குடிச்சிட்டு பார்த்து அவனுக்கு அதை விட பெரிய பிரச்சனை, நடு ரோட்ல விழுந்து கிடக்கிறான், வாகனம் ஓட்டி எங்கேயோ முட்டிப்படுகிறான். அப்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை இன்னொரு பிரச்சனையால தீர்க்க பார்க்கிறான். அவனுக்கு பிரச்சனை தீர்க்கிறதுக்குரிய ஒரு வழி கிடையாது. இது தெரியாததினாலதான் கவுன்சிலிங், அந்த அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இழப்பை ஈடு செய்வதற்குன்னு சொல்லி தனியான நிகழ்ச்சிகள் வைக்கிறாங்க. எதுக்கு? அந்த ஏற்பட்ட இழப்பை சகிக்கிறதுக்குரிய ஒரு மாற்று வழி இல்லை. அல் குர்ஆன் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உலகத்துல ஏற்றத்தாழ்வு நிச்சயமாக இருக்கும், இல்லைன்னா உலகம் இயங்காது. அந்த ஏற்ற தாழ்வுகள்ல உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை நீங்க பொறுத்துக்கணும்னு சொன்ன, இந்த உலகத்துல உங்களுக்கு அதுக்குரிய பிரதிகூலியல நீங்க எதிர்பார்க்கணும். மறுமையில மரணிச்ச பிறகு இந்த மரணத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் தருவார். எந்த ஒரு இழப்பு வரும்போது நாங்க என்ன செய்வோம்? கடவுள் தந்தாரு, சோதிக்கிறாரப்பா அப்படி சொல்லிடுவோம். அந்த உள்ளத்துல இருக்கிற பாறை அப்படியே இறங்கிடும். அது போல எந்த ஒரு பெரிய நலவு ஏற்பட்டுச்சு, இது நானா செஞ்சு கொண்டேன்னு சொல்லி பெருமிதத்துல போக மாட்டோம். எப்படி சொல்லுவோம்?
கடவுள் எனக்கு தந்த ஒரு வளம். நான் வந்து பிறக்கும் போது ஒன்றும் தெரியாம பிறந்தேன், கடவுளாக எனக்கு சொல்லி தந்தார் என்று சொல்லி கடவுளை புகழ்வோம். அப்ப வரக்கூடிய மிக அளவு கடந்த சந்தோஷத்தையும் அளவு கடந்த கவலையையும் அப்படி கடவுள் பக்கத்தால சாத்தி விடுகிறோம். அப்ப உள்ளத்துல வந்து அது ஒரு பெரிய ஒரு தாக்கம் இல்லை, அதுல நாங்க வந்து திருப்தி காணுகிறோம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சகோதரி கேட்ட கேள்வி மிகவும் தேவையான ஒரு கேள்வி. இந்த ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதனிடத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது, வரக்கூடிய தகவல் நிகழ்ச்சியில வந்து சுருக்கமாக சொல்ல வேண்டியதுனால நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன். என்னுடைய நிகழ்ச்சியில தனியான நிகழ்ச்சியில நேரடி கேள்விகள் இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா அதையே ஒரு தலைப்பாக எடுத்து என்னுடைய நிகழ்ச்சியில நான் வந்து என்னுடைய அடுத்த சகோதரர்கள். நன்றி முகமது. சரி டாக்டர் லம்போதன் அவர்களே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் இந்த கேள்விக்கு? இந்த கேள்வியிலே பார்த்தால் அவர் சொல்லுகின்றார்னு கேட்டால், இந்த ஆன்மீக ஞானம் உள்ளவர்களுக்கும் கவலை இருக்குது, ஆன்மீக நாட்டம் அல்லது ஞானம் இல்லாதவர்களுக்கும் கவலை இருக்குது. அப்போ ஆன்மீக உணர்வு எப்படி எங்களை காப்பாற்றுகிறது என்ற கேள்வி. இதில் முதலாவது விடயம் என்னென்று கேட்டால், இந்த கவலை என்ற விஷயம் ஒன்று இருக்கின்றது. இந்த கவலை, உலகத்திலே கவலைகள் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு என்பதை நாங்கள் பார்க்கின்றோம், நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கின்றோம். இந்த கவலை என்றால் என்ன என்றால், இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இந்த உலகத்தில் எங்களுடைய ஆக்குகின்ற 36 என்டிட்டிஸ் அல்லது தத்துவங்களிலே மனம் என்பது ஒன்று. இந்த மனத்தை பீடிக்கின்றது இந்த கவலை. ஆனால் இந்த மனத்தை மட்டும் பீடிப்பதல்ல, அதற்கு அப்பாற்பட்டு எங்கள் உடலை பாதிக்கணும். எங்களுக்கு தெரியும், மனக்கவலை இருந்தால் ஸ்ட்ரெஸ் வரும், மனநோய்கள், உளநோய்கள், அதோட உடல் நோய்கள், ப்ரெஷர் கூடும், டயபெட்டிஸ் வரும், இப்படிப்பட்ட பல விதங்களிலேயும் எங்களை பாதிக்கின்றது. அதே நேரம் இந்த கவலை என்பதற்கு ஒரு ஆப்போசிட் ஒன்று இருக்கின்றது. எப்பொழுதும் இரட்டத்தன்மையான உலகம் இது, எப்பொழுதும் டியூவல் ஃபோர்ஸஸ் அதே.